ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஒரு பேப்பர் ஃப்ளவர் பொக்கே தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இதை இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 3 டைம்ஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ திரும்ப இன்னொரு வாட்டி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட இந்த சைடில் ஒரு பெட்டல் ஷேப் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடச்சிருக்கும். இதை அப்படியே 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதில் ஒரு பெட்டலை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஸ்கேல் சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதே தான் இதுலேயும் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு பெட்டலை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நம்ம 2 செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இதில் ஒன்றுத்தில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொன்று எடுத்து இதுக்குள்ளே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கொஞ்சோண்டு விட்டுட்டு மீதியை வந்து இந்த மாதிரி கிட்ட இப்படி கட் பண்ணிட்டே வந்துடலாம் எண்டு வரைக்கும். இப்போ இதை அப்படியே எப்படி ரோல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்மளுடைய ஃப்ளவருடைய சென்டரில் பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு பேப்பர் ஸ்டிக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஏதாவது தின் ஸ்டிக் அப்படின்னா ஒரு ப்ரஷ் கூட எடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ ஸ்டிக்கை வெளியில் எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ ஒரு 2 சைட் டிப்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். 3 டைம்ஸ் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒரு லைட் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு லீஃப் ஷேப் மாதிரி வரைஞ்சி தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து டார்க் க்ரீனே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 லீஃப் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த லீஃப்லேயும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இதில் அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம். லீஃபையும் லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கேல் இல்லை சிசர் யூஸ் பண்ணி இதையும் நம்ம பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ளவர் ரெடி. ஸோ இதே மாதிரி நான் மொத்தம் 5 ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். இதில் 2 ஃப்ளவரோட ஸ்டிக்கை மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். இதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு அப்போ அதில் ஒரு சைடு ஒரு கோன் ஷேப் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி தான் ஜஸ்ட் 2 சைட்லேருந்து அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ண ஃப்ளவர்ஸில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிக்கோட எண்டில் இதை அப்படியே எப்படி இன்சர்ட் பண்ணிடலாம்.
ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயுமே க்ளூ அப்ளை பண்ணி ஒன்று ஒன்றா இதுக்குள்ளே ஸ்டிக் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் ஃப்ளவர் பண்ணுமோ ஸோ அந்த கலரில் ஃப்ளவர் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃப்ளவர் மட்டும் குட்டி ஸ்டிக்கில் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து இப்போ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நான் 5 ஃப்ளவர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம ஒரு பவு தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு கர்வ் மாதிரி நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அப்போ இன்னும் கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணால் போதும். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதோட சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேருந்து அப்படியே இதை ஃபோல்ட் பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். இன்னொரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கலாம். இதுவும் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் இப்படி க்ராஸாக வைக்க போகிறோம். இதோடைய சென்டரில் இப்படி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பவ் எடுத்து இப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதோடைய சென்டரில் ஏதாவது ஸ்டோன் இல்லை பீட்ஸ் ஏதாவது இருந்தால் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பவ் ரெடி. ஸோ இப்போ இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃப்ளவர் பொக்கே மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ளவர் பொக்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணதால இது கீழேயும் விழாது. ஸோ நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு பர்த்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு சிப்ளிங்ஸ்க்கு இல்லை அம்மா அப்பாவுடைய ஆனிவர்சரிக்கு ஸோ டக்குன்னு கிஃப்ட் பண்ணணுன்னா இந்த ஃப்ளவர் பொக்கே பண்ணி கண்டிப்பாக நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்த இந்த மினி நோட் புக்கை தாரணி வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க தாரணி. தேங்க்யூ ஸோ மச் சென்ட் பண்ணதுக்கு. இந்த பேப்பர் ஃப்ளவர் பொக்கே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.